Hello friends, welcome to 5 Minutes Tech YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5 லோன் ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பர்சனல் லோன் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய ஆப்பை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்பு சேஃப்டியா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த 5 லோன் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கு. இது ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் 50,000 வரைக்கும் லோன் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாங் டேர்ம் 180 நாளும் சொல்லியிருக்கிறாங்க. 6 டைமாக டிவைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ இன்கம் ப்ரூஃப், நோ பேங்க் ஸ்டேட்மெண்ட், நோ ஹிடன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளம்பரத்தில். ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நேராக எங்கே போகுது அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. இது அவங்களுடைய ஓன் வெப்சைட்டாக இருக்கலாம். கிளிக் ஆன் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா it be downloaded. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா the website you are viewing is attempting to open an external app. Would you like to open? Continue. Click on continue. கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் ஆகும். இப்போ பாருங்க, ஆப் டவுன்லோட் பண்ணும்போதே கூகுள் குரோமில் இருந்து வார்னிங் கொடுக்குறாங்க, ஃபைல் மைட் பி ஹார்ம்ஃபுல். ஸோ இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிறதான். ப்ளே ஸ்டோரில் இருந்தால் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரை அவங்க ரீடைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளே ஸ்டோர்ஸில் இருக்கிற நிறைய ஆப்புமே ஃபேக்கான ஆப்பாக தாங்க இருக்குது. அதையும் தாண்டி மிகவும் ஆபத்தான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்பு தாங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃபேக் ஆப்பு தான். இங்கேருந்து நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இருந்தாலும் சரி, ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் பெரிய ஹார்ம் இல்லைங்க. ஆனால் அதில் லோன் எடுத்தால் தான் பெரிய ஹார்மாக இருக்கும் உங்களுக்கு. பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாலேஷன் கொடுத்தாச்சு. இன்ஸ்டாலிங், ஜஸ்ட் வெயிட் ஃபியூ செகண்ட்ஸ் அண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. இப்போ வந்து பெர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. என்ன பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்ட், டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோஸ். அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். சரி, கொடுத்துருவோம். லொக்கேஷன் நெக்ஸ்ட். சரி, ஓகே, கொடுத்துருவோம். அடுத்ததாக ஃபோன் கால் லாக்ஸ். இங்கே தாங்க உங்களுக்கு ஆப் இருக்குது. இது ஆப் இல்லைங்க, ஆப்பு. அதாவது நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கீங்க, யார் யார்கிட்ட இருந்தாலும் அடிக்கடி ஃபோன் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த கால் லாக்ஸ் கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா உங்களை ஃபியூச்சரில் மிரட்டுறதுக்கான ஒரு கருவி தாங்க இது அவங்களுக்கு. ஓகேவா? இது அளவு கொடுத்தா தான் நீங்கள் அந்த ஃபோன் உள்ளே, அதாவது அந்த ஆப்பில் உள்ளே போய் நீங்கள் லோனை எடுக்க முடியுங்க. ஸோ நீங்கள் லோன் எடுக்கிற அந்த ஹேஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேகமாக இது என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு அப்படியே அலோன்னு கொடுத்துட்டு வேகமாக போய்கிட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோவ் பண்ணணுமா, என்னத்தனதெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்து பார்த்தாலே தெரியுது, இது ஒரு 7 days லோன் ஆப் மாதிரி தாங்க. 1,50,000 சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஃப்ராடுங்க. கெட் கிரெடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நார்மலாக 7 days லோன் ஆப்பில் என்ன ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதாங்க இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நமக்கு உள்ளே போக விருப்பம் இல்லைங்க. கண்டிப்பாக இது ப்ளே ஸ்டோரில் இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஃபேக் லோன் ஆப் தான். நீங்கள் விளம்பரம் எங்கேயோ பார்த்து அல்லது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கிடச்சி உள்ளே வருவீங்க, லோன் எடுத்துருவீங்க. லோன் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், வட்டி அதிகமாக இருக்கும். கம்மியாக தான் 1,800 கொடுத்துட்டு 3,000 4,000 கட்ட சொல்லுவாங்க. அதையுமே 5 நாளைக்கு முன்னாலே உங்களுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கட்டலைன்னா பிக்சர்ஸ் எடிட் பண்ணி அனுப்புவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஸோ இந்த மாதிரியான லோன் ஆப்பில் போயிட்டு நீங்கள் சிக்கிக்காதீங்க. எடுத்தீங்கனாலும் சிக்கலாம், எடுத்துட்டு கட்டினீங்கனாலும் சிக்கலாம், கட்டாமல் விட்டிங்கனாலும் சிக்கலாம். ஸோ கட்டாமல் விட்டுட்டு சிக்கலை கொஞ்சம் சமாளிக்க பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு தடவையும் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போயிட்டு உள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல சேஃப்டியான ஆப்பில், ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் ஆப்பில் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா ஒரு வரம்புக்குள்ளே இருக்குங்க. அதாவது ஒரு டெனர் வந்து 7 நாள் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, அதிகபட்சமாக கொடுப்பாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரியான ஆப்ஸ் எது அப்படிங்கிறது, நீங்கள் சேஃப்டியான ஆப்ஸ் நிறைய இருக்குங்க. மணிவியூ அண்டு அவங்களே இப்போ ஹராஸ்மெண்ட்டில் இறங்கியிருக்கிறாங்க. சரியா? கட்டலைன்னா எந்த ஆப்பாக இருந்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ரொம்ப பேடு டார்ச்சர் பண்ணுறதான் இந்த மாதிரியான ஃபேக் ஆப்புங்க. ஸோ இந்த ஆப்பில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. தயவுசெய்து இதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.